Hi friends, welcome to Tamil Health and Fitness Care. இந்த வீடியோவில் நம்ம கம்பெனி பூவர்ன் ஹெர்பல்ஸ்லேருந்து நாங்கள் தரக்கூடிய டயபை பவுடர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த டயபை பவுடர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை யூஸ் பண்ணி நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவு 7லேருந்து 15 நாளைக்குள்ளே கட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலுமே 7லேருந்து 15 நாளைக்குள்ளே கட்டுக்குள்ளே வரும். அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயாபை பவுடர் நம்ம 200 கிராம்ஸில் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா 48 நாளைக்கு வரும். அதாவது ஒரு மண்டலத்துக்கு இது வரும். இந்த டயாபை பவுடரில் பார்த்திங்கன்னா 11 வகையான மூலிகைகள் கலந்துருக்கு. மஞ்சள், சுண்டைக்காய், வெந்தயம், மருதம்பட்டை, நெல்லிக்காய், நாவல் கொட்டை, பன்னீர் பூ, சீந்தில், சிறுகுறிஞ்சான், கருஞ்சீரகம், மாம்பருப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நம்ம கலந்துருக்கோம். இந்த 11 மூலிகையும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு தலை சிறந்த மருந்து. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா வயிற்று, குடல் பகுதியை சுத்தம் செய்யும், இரத்தத்தை சுத்தம் செய்யும், இரும்பு சத்து நிறைந்தது. வெந்தயம், நெல்லிக்காய், இதுவும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு நல்லது. அதே சமயம் இது பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும், உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது நாவல் கொட்டை, பன்னீர் பூ, சீந்தில், சிறு குறிஞ்சான் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு தலை சிறந்த மூலிகை. மாம்பருப்பு பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இதில் நம்ம மருதம்பட்டை கலந்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். சர்க்கரை நோயால் இதயம் பலவீனமாக இருக்குது, பயம், பதட்டம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த பொடியை எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கருஞ்சீரகம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. சகல நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகம் ஒரு அருமையான மருந்து. ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவை உடனே கட்டுக்குள்ளே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயால் நிறைய பேருக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். உடல் சோர்வு, உடல் பலவீனம், பாதவலி, பாத எரிச்சல், தூக்கமின்மை பிரச்சனை கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த பொடி நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடியுதிர்வு, கண் பார்வை மங்கல், தோல் சுருக்கம் பிரச்சனை இருக்கும். அதையும் இந்த டயாபை பவுடர் சரி செய்யும். இந்த டயாபை பவுடர் பார்த்திங்கன்னா WHO GMP சர்டிஃபைட் கம்பெனியில் தயார் செஞ்சுருக்கும். ஆயுஷ் அப்ரூவ்ட் ப்ராடக்ட் இது. 100% ஆயுர்வேதிக். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இந்த பவுடரை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து காலையில் நைட்டு வெறும் வயிற்றில் இதை நீங்கள் குடிச்சிடுங்க. 10லேருந்து 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொடி பார்த்திங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த டயாபை பவுடர் ஒரு மருந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு உணவு முறை மாதிரி தான். ஸோ தாராளமாக எல்லாருமே இதை எடுத்துகிட்டு வரலாம். இந்த பொடியை எவ்வளோ நாள் வேணும்னாலும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1100. ஆஃபர் ப்ரைஸில் 900க்கு கொடுக்குறோம். இதே இது நீங்கள் 2 பாக்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1500க்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த டயாபை பவுடர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நாங்கள் எங்களோட வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டயாபை பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.